வணக்கம், நான் முரளி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்ட மேக்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டிசம்பர் 29, 2020 கேட்ட செகண்ட் ஷிஃப்ட்டுக்கான கொஷின் பேப்பர். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. xy = 4/5. ஸோ நம்ம டேரெக்டாக அந்த எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 5x எப்படி மாறும்னா 20ன்னு மாறும். 7y வந்து 35. ஸோ 20 - 35 ப்ளஸ் 24 + 20 டிவைடட் பை 28 - 40 வந்து 28 - 40. ஓகே, இப்போ வந்து 55 டிவைடட் பை -15 ப்ளஸ் 40 டிவைடட் பை -12. ஸோ இதை எல்சிஎம் எடுத்தால் நமக்கு -60 கிடைக்கும். அப்போ மேலே எல்லாமே ப்ளஸ்ஸில் தான் இருக்குது. ஸோ எல்சிஎம் வந்து ×4 × 5 வரும். இது ×4 வரும், ×5 வரும். 220 ப்ளஸ் 440 0 0 கேன்சல். 22 டிவைட் பை 3 -22/3 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஷாப்கீப்பர் loses 10% on a selling price article for 360 rupees. To gain 30%, what should you been selling price of the article? ஸோ 10% லாஸ்னா அப்போ 90% இருக்கும். இந்த 90% 360னா ஸோ 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் 30% கெயின் வச்சு பார்க்கணும். ஸோ நம்ம டேரெக்டாக 130னே போட்டுக்கலாம். ஸோ 130 எவ்வளோன்னு பார்த்தா நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும். ஸோ 0 0 கேன்சல். 9 × 4 36, 4 × 13 வந்து 520. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 520 rupees. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். From 10 liters of a solution, 2 liters of water evaporated. 10,000 லிட்டரில் வந்து 2,000 லிட்டர் வந்து எவாப்ரேட் ஆயிடுது. ரிமைனிங்கில் வந்து 6% சால்ட், அந்த சொல்யூஷனில் 6% சால்ட் இருக்கா. ஸோ பேலன்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் சால்ட்னு ஒரிஜினல் சொல்யூஷன். இந்த 10,000 லிட்டரில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சால்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஓகே, இப்போ 1 லிட்டர்னால் நமக்கு 1000 மில்லிலிட்டர். அப்போ 10 லிட்டர்னால் 10,000 மில்லிலிட்டர். இப்போ இதில் 2 லிட்டர் வந்து 2 லிட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிடுச்சு. அப்போ 8000 மில்லிலிட்டராக இருக்கும். ஸோ இதில் 6% எவ்வளோ, அதுதான் சால்ட்டு. அப்போ இதில் 6%ன்றது 480 மில்லி லிட்டர். ஸோ இந்த 480 10,000 மில்லிலிட்டரில் எவ்வளோன்னு பார்த்தா நமக்கு ஒரிஜினல் சொல்யூஷனில் எவ்வளோ சால்ட் இருந்துச்சுன்னு நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 0 0 கேன்சல். 0 0. அப்போ 4.8% சால்ட் தான் ஒரிஜினல் சொல்யூஷனில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். His career, tennis player won a 5 match and lost 12 matches and had 3 matches as a draw. Fraction of matches lost in his career. அப்போ டோட்டலாக அவர் வந்து 20 மேட்ச் விளாண்டுருப்பார். 20ல் வந்து 12 மேட்ச் தோற்றுருப்பார். அப்போ 3/5 தான் நமக்கு ஃப்ராக்ஷன். ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 3 pipes A, B and C can fill a tank in 15 hours, 12 hours, 18 hours. If both pipe A and C open simultaneously into empty tank, then time taken to fill a tank will be A, B, C. 15 12 18. ஸோ அப்போ டோட்டல் ஒர்க்கு வந்து 180 இருக்கும். அப்போ எஃபிஷியன்சி வந்து 12, இதுக்கு வந்து 15, இதுக்கு 10. இப்போ ஏவும் சிஐ மட்டும் தான் திறந்து விட்றாங்க. அப்போ எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ 180 டிவைட் பை 22. ஸோ 11 90. ஸோ மிக்சர் ஃப்ராக்ஷனில் பண்ணால் 88 வரும். பேலன்ஸ் 2 இருக்கும். 2/11. ஆப்ஷன் 2 தான் நமக்கு டைம் எடுத்துக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A + B = 8, A² + B² = 12, then the value of A³ + B³. ஸோ இப்போ A + B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் பண்ணால் நமக்கு A² + B² + 2AB. அப்போ ஏபியோட வேல்யூ கிடைக்கும். ஸோ 64 = 12 + 2AB. அப்போ 52 டிவைட் பை 2 = AB. ஏபியோட வேல்யூ எவ்வளோ, 26. ஸோ ஏபியோட வேல்யூ 26. இப்போ நமக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் நமக்கு டேரெக்டாக A + B ஹோல் க்யூப் ஃபார்முலாவில் போட்டால் நமக்கு வேல்யூ கிடச்சிரும். A + B ஹோல் க்யூப் = A³ + B³ + 3AB A + B. ஸோ A + Bயோட வேல்யூ 8. ஸோ க்யூப் பண்ணால் 512. A³ + B³ வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 3 × 26 ×
8. 24 into 26. ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 512 minus 624 வரும். ஸோ இதுதான் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபோட வேல்யூ. அப்போ மைனஸ் 211 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். 200 டிவைட் பை ப்ராக்கெட்டு. ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு 10 வரும். அப்போ 200 by 10 வந்து 20. 20 into 3 by 5 minus 2 by 10. ஸோ எல்சிஎம் எடுத்தால் கீழே 10 மேலே 6 இருக்கும். ஸோ 4 by 10 plus 3. 0 0 கேன்சல். 8 plus 3 11. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 3 cos theta is equal to root 3. Then the value of cosecant theta, tan theta. அப்போ cos thetaவோட வேல்யூ வந்து root 3 by 3. ஸோ 1 by root 3 வரும். ஸோ cos thetaவோட டேபிளில் வந்து 1 by root 3 வராது. நான் ட்ரையாங்கிளில் பண்ணுறேன். அப்போ ஸோ cos thetaனா adjacent by hypotenuse. ஸோ 1 root 3. அப்போ இதோட வேல்யூ root 2 இருக்கும். இங்கே cosecant theta கேட்குறாங்க. cosecantனா 1 by sin. ஸோ root 3 by 2 into tanனா root 2 by 1. ஸோ root 2 கேன்சல். நமக்கு root 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஒரு மிக்சர் இருக்குது. ஆசிட் அண்டு ஆல்கஹால் இருக்குது. அதோட ரேஷியோ வந்து 3:2 இருக்குது. அதில் வந்து 10 லிட்டர்ஸ் ஆல்கஹால் ஆட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அதோட ரேஷியோ என்னவாக மாறுதுன்னா 3:5 மாறுது. இப்போ வந்து குவான்டிட்டி ஆஃப் ஆசிட்னா ஒரிஜினல் சொல்யூஷன். ஸோ ஒரிஜினலாக எவ்வளோ ஆசிட் இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ 3:2 3:5. ஸோ இங்கே 3 வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை. அதாவது ஆசிடோட வேல்யூ சேஞ்ச் ஆகவே இல்லை. ஆல்கஹாலோட வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஆல்கஹாலோட வேல்யூவோட டிஃப்ரென்ஸ் வந்து 3. இந்த 3 பார்ட்டு தான் 10 லிட்டர்ஸ். அப்போ 1 பார்ட் வந்து 10/3. ஸோ 1 பார்ட் வந்து 10/3னா 3 பார்ட் வந்து 3 into 10/3. ஸோ 10 லிட்டர்ஸ் தான் குவான்டிட்டி ஆஃப் ஆசிட் இன் ஒரிஜினல் சொல்யூஷன். ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். In a given figure, PO and OQ are the radius of circumcentral of the triangle APQ. Angle PAQ is equal to 38 degree. Then angle PQO will be. ஓகே, இங்கே சர்க்கிள்னு கொடுத்துருவாங்க. அப்போ கண்டிப்பாக இது சர்க்கம் சென்டராக தான் இருக்கும். சர்க்கம் சென்டரில் ஏவோட வேல்யூ தீட்டானா ஓவோட வேல்யூ வந்து 2 தீட்டாவாக இருக்கும். தீட்டாவோட வேல்யூ 38னா அப்போ 2 தீட்டாவோட வேல்யூ வந்து 76. ஸோ அப்போ QO அப்போ இதோட வேல்யூ இதோட சைடோட லென்த் வந்து ஈக்குவலாக இருக்குமா? அப்போ இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தால் 2 ஆங்கிள் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ 78 180லேருந்து 76 மைனஸ் பண்ணால் நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது 104. ஸோ PQOட வேல்யூ வந்து 104 டிவைட் பை 2 52 டிகிரி தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். If x plus 1 by x is equal to 12 and x square minus 1 by x square is equal to 50, then the value of x power 4 minus x power 4 is. ஓகே, இப்போ இதை நான் வந்து எப்படி எழுதிக்கிறேன்னா x square is equal to 50 plus 1 by x squareன்னு எழுதிக்கிறேன். அடுத்து இப்போ இதை எடுத்து பண்ண போகிறோம். இதை வந்து x plus a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எடுத்து பண்ண போகிறோம். அப்போ x square plus 1 by x square plus 2 is equal to 144 வருமா? இப்போ வந்து இந்த 2 இந்த பக்கம் ஒன்று வந்துட்டா 142 இருக்கும். இங்கே வந்து நான் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 50 + 1 by x ஸ்கொயர்னு போட்டிருக்கேன்னா அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் 50 + 2 by x ஸ்கொயர் is equal to 142 இருக்கும். ஸோ 2 by x ஸ்கொயர் is equal to 50 இந்த மாதிரி ஒன்று வந்து மைனஸ் பண்ணிட்டா நமக்கு 92 கிடைக்கும். ஸோ 2 96 கேன்சல் பண்ணால் 46. ஸோ 1 by x ஸ்கொயரோட வேல்யூ வந்து 46 நமக்கு இது கிடச்சிருச்சு. ஸோ இதை எடுத்து நான் மறுபடியும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 96ன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இது ரெண்டையுமே நான் ஸ்கொயர் பண்ணால் எனக்கு அவங்க கேட்டிருக்க x power 4 minus 1 by x power 4 வேல்யூ கிடைக்கும். நான் எடுத்து மைனஸ் பண்ணிடுவேன். ஸோ இப்போ இதை நான் x power 4 is equal to 96 square. So 1 by x power 4 is equal to 46 square.
ஸோ அப்போ இது எப்படி வரும்? ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு வரும். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஸோ அதுபடி நம்ம போட்டோம்னா 46ஐயும் 96ஐயும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு வர வேல்யூ வந்து 142 மைனஸ் பண்ணால் 50. ஸோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 7100. ஸோ ஆப்ஷன் 3 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரி, இது அப்படியே ஜஸ்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ 4 இன்ட்டு sin 30யோட வேல்யூ 1/2. ஸோ 4 இன்ட்டு 1/4 1. ஸோ இதோட வேல்யூ 1. ஸோ cot 60யோட வேல்யூ வந்து 1/√3, ஸ்கொயர் பண்ணால் 1/3. ஸோ 3 கேன்சல். அப்போ இதோட வேல்யூ 1 தான் இருக்கும். tan 45யோட வேல்யூ 1, ஸ்கொயர் பண்ணால் 1 -2. ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு 0 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A train running at a speed of 60 km per hour crossed a pole in 1.5 minute. Length of the train. ஓகே, ஸ்பீடு. ஸோ இதை நான் மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றிக்கிறேன். 5/18. ஸோ 1.5 மினிட்னா நம்ம வந்து செகண்ட்ஸை மாற்றினா 90 செகண்ட்ஸ். ஸோ இதுதான் ட்ரெயினோட லென்த்து. ஸோ கேன்சல் பண்ணால் 5, 25 × 5 150. ஸோ 1500 தான், 1500 மீட்டர் தான் லென்த் ஆஃப் த ட்ரெயின். நெக்ஸ்ட் கொஷின். Sum of 5000 invested in a 10% simple interest per annum. In how many years will amount of interest become 1500? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போ 1500 ஆகும்னு கேட்குறாங்க, எத்தனை வருஷம் கழிச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1500, அப்போ பிரின்சிபல் 5000, 10. ஸோ நமக்கு என்ன தெரியாது, டிவைட் பை 100. 0 0 0 0 கேன்சல், 0 0 0 0 கேன்சல். ஸோ 3 நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 இயர்ஸ். ஆப்ஷன் 1 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The least number that when divided by 144, 108 and 72 leaves the remainder 3 in each case. ஸோ இப்போ அது என்ன நம்பர்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம இது 3க்கான எல்சிஎம் பார்க்கணும். ஸோ எல்சிஎம் என்ன வரும்னா 432 வரும். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, சம்திங் நம்பரை வந்து 432ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஈச் கேஸ்லேயுமே நமக்கு ரிமைண்டர் 3 கிடைக்கும். ஸோ இதை எல்சிஎம்னா இது எல்லாத்தோட மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்கும். இப்போ நான் இந்த 3ஐ இந்த 432ல் ஆட் பண்ணுறேன். அப்போ 435 ஆகும். ஸோ இப்போ 144ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் 3 வரும். 108ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 3 வரும். 72ஆல் டிவைட் பண்ணாலும் எனக்கு ரிமைண்டர் 3 தான் வரும். ஸோ 435 தான் நமக்கு ஆன்சர். ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்தது சிம்பிளிஃபிகேஷன். த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப் 72 × 18. ஸோ 72ஓட மல்டிப்ளிகேஷன் வந்து 9 × 8. இது வந்து 9 × 2. ஸோ 9 ரூட் எடுத்தால் 9 வரும். 16 ரூட் எடுத்தால் 4 வரும். அப்போ இந்த டோட்டல் வேல்யூவோட வேல்யூ வந்து 36. ஸோ 36 ப்ளஸ் 0.04 பை ரூட் எடுத்தால் அப்போ 4/100 வரும். 2/10 0.2 வரும். 64 ஃப்ராக்ஷன் பார்த்தோன்னா 64/100 வரும். அப்போ 8/10 0.8 வரும். ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணால் 1 வரும். 37 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஹவு மெனி நம்பர்ஸ் ஃப்ரம் 250 to 1000 ஆர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 5 6 7? ஸோ இந்த 5 6 7ஓட எல்சிஎம் என்னென்னு பார்த்தா 210. 210ஓட மல்டிபிள்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ 250க்கு அப்புறம் வர 210ஓட மல்டிபிள் வந்து 420 630 840. ஸோ டோட்டலாக 3 நம்பர்ஸ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். In a circle with a radius of 10 cm, x, y and pq are two parallel chords 12 cm, 16 cm in length respectively. The two chords are situated on opposite side of the center. The distance between the chord. ஸோ டயக்ராம் இப்படி தான் வரும். ஸோ XYயும் PQவோட வேல்யூ கொடுத்துறாங்க. ரேடியஸ் 10ன்னு கொடுத்துறாங்க. ஸோ ரேடியஸ் வந்து 10. XYயோட வேல்யூ வந்து 12. ஸோ இது வந்து ஹாஃபாக பிரிக்கிறதுனால இதோட வேல்யூ 6 6. ஸோ 8. இதோட வேல்யூ டோட்டலாக 16. ஸோ 8 8. அப்போ நமக்கு ஒரு ட்ரிப்ளெட் தெரியும். 6 8 10. இதோட வேல்யூ வந்து அப்போ 8 வரும். நெக்ஸ்ட் வந்து 10. ஸோ இதோட வேல்யூ 6 வரும். இப்போ என்ன கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கார்டு. ஸோ இந்த வேல்யூ தான் கேட்குறாங்க. 8 + 6 வந்து 14 சென்டிமீட்டர் தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A number when decreased by 22 1/2% becomes
217 the number is. ஸோ இதை நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பர்சன்டேஜை நம்ம ஃப்ராக்ஷனை மாற்றணும். ஸோ பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனை மாற்றினா 45/200 9/40. ஸோ இதை ஒன்றுலேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு 31/40ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் 100லேருந்து 22 1/3% கம்மியான ஃப்ராக்ஷன். ஸோ 31/40யோட நம்பர் எக்ஸு. ஸோ இது போக மிச்சம் இருக்க வேல்யூ தான் இந்த 217. ஸோ கேன்சல் பண்ணால் 31 × 7 வந்து 217. ஸோ எக்ஸோட வேல்யூ 280. ஸோ இதை நீங்கள் ஆப்ஷன்லேருந்தும் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 30 workers கேன் பில்ட் அ பிரிட்ஜ் ஆன 40 days. ஸோ 30 பேர் சேர்ந்து ஒரு பிரிட்ஜை வந்து 40 நாளில் முடிச்சிடறாங்க. பட் அதே வேலையை 75 பேர் முடிக்கிறாங்க. அதே ஒர்க்கை வந்து 75 பேர் முடிக்கிறாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ 30 ஒர்க்கர்ஸு 40 நாளில், அதே மாதிரி 75 பேர் வந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ 5 டேபிள் அடித்தா 15, 8, மறுபடியும் 5 டேபிள் அடித்தா 3, 6, 3 × 2 6, 2 × 8 வந்து 16 days. 16 டேஸில் அவங்க அந்த வேலையை முடிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த மீடியன் வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் அன்குரூப்டு டேட்டா. ஸோ மீடியன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ 12, 15, 16, 26, 36, 42. ஸோ டோட்டலாக வந்து 6 நம்பர் இருக்குது. இப்போ நம்ம மீடியம் கண்டுபிடிக்கணும்னா சென்டரில் இருக்க நம்பரை ப்ளஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் பண்ண 42 / 2 வந்து 21. ஸோ இதுதான் மீடியனோட வேல்யூ, ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இன் அ மிக்சர் ஆஃப் liquid 1/5 part is acid, 3/5 part is alcohol and remaining is water. If total quantity of the mixture is 20, and how much water in the mixture contain? Okay, acid, alcohol, water. So acid 1, alcohol வந்து 3. ஸோ டோட்டலாக 4. அப்போ பேலன்ஸ் வந்து மிச்சம் 1 தான் இருக்கும். ஸோ 5 பார்ட்டு தான் 20 லிட்டர்ஸ்னால் 1 பார்ட் எவ்வளோ? 4 லிட்டர்ஸ். ஸோ வாட்டர் வந்து டோட்டலாக 4 லிட்டர்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். DA question. Following graph shows the production of the product from 1980 to 1985. Answer the given question based on a graph. In which year the absolute increase in a product tonnage the highest as compared to previous year? ஓகே, இப்போ வந்து 81 to 81 வந்து 100, 81 to 82 வந்து 200, அடுத்து 82 to 83 வந்து மறுபடியும் 100, மறுபடியும் 83 to 84 வந்து 100. ஸோ அப்போ செகண்ட் 200 தான் நமக்கு இன்க்ரீஸ். 82 to 83 தான் நமக்கு டோட்டலாக 200 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அதுதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். இது சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். ஸோ 11/5 மைனஸ் 2/3 இன்ட்டு ஆஃப்னா இன்ட்டு மாற்றிக்கணும். ஸோ 3 கேன்சல். அப்போ 2/5 மைனஸ் 1/5 வந்து 1/5. ஸோ 11/5 மைனஸ் 1/5. அடுத்து வந்து ப்ளஸ் ப்ராக்கெட்டில் 6/5 டிவைடட் பை 4/3. ஸோ அது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிரும். 6/5 இன்ட்டு 5/4 ஆயிரும். ஸோ கேன்சல் பண்ணால் 3/2. ஸோ அப்போ 11/5 மைனஸ் 1/5 வந்து 10/5னா இது 2 ஆயிரும். ஸோ 2 + 3/2 அப்படின்னா ஸோ 4 + 3/2. ஸோ 7/2 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வேல்யூ ஆஃப் 1/0.24 இன்ட்டு ஆஃப் 1.44. ஸோ ஆஃப்னா அது இன்ட்டு ஆயிரும். ஸோ இங்கே ஒரு 100 வரும், இந்த 100 மேலே போயிடும், இங்கே ஒரு 100 இருக்கும். ஸோ 100 கேன்சல் ஆயிரும். 24 இன்ட்டு 6 வந்து 144. ஸோ நமக்கு 6 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A cylindrical tank has a capacity of 6160 if the diameter of the base of the tank is 28 meter. Depth of the tank. Okay, 6160. ஸோ சிலிண்டரோட ஃபார்முலா வந்து πr²h. ஸோ 22/7. R வந்து டயமீட்டர் 28. அப்போ ரேடியஸ் வந்து 14. 14 × 14. ஹைட்டு நமக்கு தெரியாது, ஹைட்டு தான் அந்த டெப்த்து. ஸோ 7 டேபிள் அடித்தா 2, 11 டேபிள் அடித்தா 2, 56, 0. 14 × 4 வந்து 56. ஸோ 40 வரும். 40 × 4 வந்து 10. ஸோ ஹைட்டோட வேல்யூ வந்து நமக்கு 10 மீட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
ட்ரிக்னாமெட்ரி கொஷின். ஸோ அந்த கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 கான்செப்ட் பார்ப்போம். sin 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு மாறும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த செம்மை சால்வ் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ sin ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இப்படி நம்ம மாற்றியும் எழுதிக்கலாம். ஸோ இந்த 2 கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இந்த செம்மை நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ sin 27 அப்படின்னா அதை நான் காஸ் 63ன்னு மாற்றிக்கலாமா? ஸோ அப்போ 2 காஸ் 63 இருக்கும், அதனால் காஸ் ஸ்கொயர் 63 டிவைட் பை காஸ் ஸ்கொயர் 27 இருக்கா? ஸோ இதை நான் சைன் ஸ்கொயர் 63ன்னு மாற்றிக்கிறேன். இது வந்து sin 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் அந்த இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே சீக்கன் 27 இருக்குது, இதை நான் கொசிக்கன் 63ன்னு மாற்றிக்கிறேன். ஸோ அப்போ கொசிக்கன் 63 ஏற்கனவே இங்கே இருக்கா? அப்போ அது வந்து ஸ்கொயர் ஆயிரும். கொசிக்கன் ஸ்கொயர் 63 டிவைட் பை டேன் ஸ்கொயர் 45. 45ஓட வேல்யூ வந்து 1. ஸோ கீழே 1 வந்துடும். அடுத்து வந்து இந்த கொசிக்கன் ஸ்கொயர் 63 இருக்குல்ல, ஸோ கொசிக்கன் தீட்டானா 1 பை சைன் தீட்டா, சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல். அப்போ நான் அடுத்து என்ன எழுத போகிறேன்னா காஸ் ஸ்கொயர் 63 டிவைட் பை சைன் ஸ்கொயர் 63 மைனஸ் 1 பை சைன் ஸ்கொயர் 63. ஸோ அப்போ எனக்கு என்னாகும், கீழே வந்து ரெண்டுமே காமன் ஆயிடுச்சு, மேலே வந்து காஸ் ஸ்கொயர் 63 மைனஸ் 1. ஸோ இது பார்த்தோமா சைன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் 63, பட் அது வந்து இன்வர்ஸாக இருக்குது. அப்போ இதை நான் வந்து மைனஸ் சைன் ஸ்கொயர் 63ன்னு எழுதிக்கலாமா? அப்போ கீழேயும் சைன் ஸ்கொயர் 63 தான் இருக்குது. கேன்சல் பண்ணால் எனக்கு -1 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். If the interest is compounded annually, a sum of 25,000 become 36,000 after 2 years. A rate of interest is. ஸோ இது வந்து amount is equal to principal 1 plus r by 100 whole power n ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடச்சிரும். ஸோ இது வந்து பேசிக் மெத்தட். இதை ஷார்ட்கட்டில் நம்ம எப்படி எழுதலாம்னா, பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்களா? ஸோ பிரின்சிபல் 25,000, அமௌண்ட்டு 36,000. ஸோ இதனால் ரேஷியோவாக கொண்டு வரேன். ஸோ வந்து இது 2 இயர்ஸுக்கானது. 1 இயருக்கு அப்படின்னா இது அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ 5:6 மாறும். அப்போ இதுதான் நமக்கு ஸ்டார்டிங் இந்த வட்டிக்கெலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்க பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் வந்து 1 பார்ட் கூடியிருக்கு. ஸோ 5 பார்ட்டில் 1 பார்ட்டுன்றது எவ்வளோ? 20%. ஸோ 20% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுதான் நம்ம எக்ஸாம் அப்ரோச்சபிள் மெத்தட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The LCM of two numbers is 156 and the HCF is 26. If the difference between the two numbers is also 26, then the sum of the number. ஸோ HCF 26ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டு நம்பருமே 26ஓட மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். அப்போ 26x மைனஸ் 26y, அதோட இந்த ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து 26ன்னு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து 26 காமனாக எடுத்து 26ல் டிவைட் பண்ணால் நமக்கு x மைனஸ் ஒய்யோட வேல்யூ 1ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ நான் இதை வந்து ஒரு அசம்ஷனில் எடுக்க வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்சிஎம்மும் 156, ஸோ ரொம்ப கம்மியான நம்பர் தான். அதனால் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸை 3ஆகவும் ஒய்யை 2ஆகவும் எடுத்துக்கிறேன். அப்போ இதில் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா 26 × 3 வந்து 78, 26 × 2 வந்து 52. ஸோ எனக்கு ஆன்சர் டிஃப்ரென்ஸ் வந்து 26 கிடைக்கிது. ஸோ எனக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இதுதான் கண்டிப்பாக அந்த ரெண்டு நம்பராக இருக்கும். ஸோ இதை நான் ஆட் பண்ணால் எனக்கு 013 130 தான் நமக்கு அந்த ரெண்டு நம்பரோட சம்மாக இருக்கும். ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 300 cm ஸ்கொயர் அண்ட் த லென்த் ஆஃப் த டயகனல் இஸ் 5 cm. த பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ நமக்கு டயகனலோட லென்த் கொடுத்துருவாங்க. ரெக்டாங்கிளோட டயகனல் ஃபார்முலானா டயகனல் இஸ் ஈக்குவல் டு √L² + B². ஸோ டயகனல் 5னா √L² + B² இருக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 25ன்னு கிடைக்கும். அதாவது L² + B²ஓட வேல்யூ 25ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து A + B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் போட்டோம்னா நமக்கு இங்கே வந்து 300 இருக்கா? இது வந்து லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ நமக்கு AB தெரியும், A² + B² தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம A + B என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ A + B L + B ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னா L² + B² 25 + 2LB.
ஸோ 2 × 300 வந்து 600. ஸோ டோட்டலாக 625 வரும். அப்போ எல் ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து 25. ஸோ இங்கே பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள்னால் அப்போ 2 ஆஃப் எல் ப்ளஸ் பியை தான் வரும். ஸோ 50 சென்டிமீட்டர் தான் நமக்கு பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஆப்ஷன் 4 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The product of the three number is 10290 and the number are in the ratio of 3:5:2. The greatest number among the three number. ஸோ ப்ராடக்ட் சொல்லியிருக்காங்க, அதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அப்போ இதை நான் அப்படியே எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 3 × 5 15, 15 × 2 வந்து 30. ஸோ 30x cube is equal to the product of the three number is 10,290 and the number are in a ratio 3:5:2. The greatest number among the three number is. ஓகே, இதை நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 15 × 2 வந்து 30. ஸோ 30x cube is equal to 10290. ஸோ 0 0 கேன்சல், 3 அடித்தா 3 4 3. ஸோ எக்ஸ் கியூபோட வேல்யூ 343னா அப்போ எக்ஸோட வேல்யூ 7. ஸோ கிரேட்டஸ்ட் வந்து 5. ஸோ 5 × 7 35 தான் கிரேட்டஸ்ட்டு நம்பர். நீங்கள் எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.